கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கர்மமாதலால் கணபதி என்றிட கவலை தீருமே. கடவுளே, பிள்ளையாரப்பா எல்லாரையும் நல்லா வச்சிருப்பா. வா. ஏன்பா காசு கொடு. காசா? அரசாங்கத்துக்கு சுத்தமான இடத்துல கடை வச்சிருக்கிறிய, நீ வாடகை கொடுக்கற? நான் ஏன்டா வாடகை தரணும்? எங்களை மாதிரி தாய் குளத்தை ஆதரிக்கிற அரசாங்கம் தானே நடக்குது. அப்படியா? இந்த பேட்டையே என்னது? என் பேரை கேட்டா அழுத பிள்ளை வாய மூடும். என்கிட்ட காசு கேட்கிற? அட போடா பரப்போக்கு. அந்த மாதிரி எத்தனை பேரை பாத்துருக்கிறேன். என்கிட்ட பாராட்ட இங்க வடை இருக்காது, கடை இருக்காது. யாரான காசை குடுற? காசா? நானா? ஒன்னத்தாண்டா வயசான காலத்து நேர்மையா உழைச்சிங்கிற கழுதை ஏமாத்தாத குடுற. ஓஹோ, நீ நடமாடும் நீதிமன்றமா? ஆமாண்டா. எப்படி நம்ம வேலை? அட பாவி, அவனால ஒரு மணி தான் போச்சு, பொன்னான கடையில போச்சுடா. இங்க வாமா. என்னங்களா? இந்தாமா, அந்த ஆளை ஒண்ணு சத்தம் போடாத. உனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடா இதை வச்சுக்க. சாமிக்கு என்னையா பண்ற? ஒரே செடியில எல்லா காய்கறிகளையும் காய்க்க வைக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, இவர் பெரிய ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நாயுடுகள் ஒண்ணுதான். அதெல்லாம் உனக்கு எங்கேயா புரிய போகுது? அவர் பெரிய மேதையா. அது சரி, மாமாட்ட பணம் வாங்க போகணும்னு சொன்னே, மறந்துட்டியா? கிளம்பிட்டா போகுது. வணக்கம் எனக்கு, உனக்கு இல்ல. யாரா வர்றது? சகுனி சந்தானமா? ஆமாண்ணே, காலங்காத்தாலே கிளம்பிட்டானுங்க. யாரு குடிய கெடுக்க போறாங்களோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏயா, உன்னை பத்தி என்னமோ சொல்றாங்க. அதுவும் உங்களுக்கு தான். வாழ்த்து வந்தா உங்களுக்கு, பசு வந்தா எனக்கா? அதுக்கு தானே உன்னை வச்சிருக்கு. அங்க பாரு, நம்ம கண்டசாமி வீட்டு எருமை கண்ணுக்குட்டி. இடத்தையே மாத்திவையா, நான் சொன்னதே வேற. நல்லா பாரு. அதுவா நம்ம சுப்ப மக சொக்கி. இது வரைக்கும் நம்ம கல்ல படலையே. முதல்ல பணம் வாங்க போவோம், அப்புறம் வந்து இதெல்லாம் பாப்போம். ஐயா, என்ன காமாட்சி? என் கண்டனை போலீஸ் பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஆமையா. நீ வீட்டுக்கு புறப்பட்டு போ, நான் போய் அழைச்சிட்டு வரேன். சரிங்க ஐயா. வெள்ளக்காரனை வெட்டுறதுக்கு நீங்க இருந்தீங்க, நாட்டுல இருக்க கொள்ளக்காரனை திருத்தறதுக்கு யாரு இருக்கா? என்ன உன்னோட பெரிய ஒம்பா போச்சு? தினமே இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறேன்.
இன்னைக்கு என்னடா ரேஷன் கடை ரொம்ப திறந்திருக்க? அநியாயமா எடையை குறைச்சு போட்டு கொள்ளை அடிச்சா பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. எதுக்கு? அநியாயம்னு தெரிஞ்சா நீயே லா அண்ட் ஆர்டரை கையில எடுத்துக்கிறதா அர்த்தமா? 4 கோடி ஜனங்களுக்கு 40,000 போலீஸ். நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்க முடியுமா? காக்கி சட்டை போட்டோம் மட்டும்தான் காவக்காரன் நினைச்சுக்காதீங்கன்னு அவர் அப்பவே சொன்னார். யாரோ சொன்னா? அறிஞர் அண்ணா சொன்னார். அது மிகப்பெரிய விஷயம். அதை பத்தி நாம பேசப்படாது. வணக்கம் சார். வாங்க வாங்க. கழுவிக்கு மூக்கல வைத்த மாதிரி இவனை கைது பண்ண உடனே வந்துருதுங்களே ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு. யோ, அந்த ஜாமீன் பாரத்தை எடுத்து கொடுத்து கைது வாங்க. குடியா நீ வேற தடவிட்டுக்காக தான் இல்லையா? உங்க தைரியத்தில் தான் இவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யோ போயா. நான் உங்களுக்கு அடிக்கடி சேவத்தை கொடுத்துறேன். ஆமா, நீ யாருக்கா பறிஞ்சிட்டு சண்டைக்கு போற? நான் நியாயத்தை கேட்க போனேன். நானும் நியாயம் கேட்க தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? மணி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம தெருவிலேயே ஏழைகளுக்காக பறிஞ்சுக்கிட்டு நியாயத்தை கேட்கறவன் நீ ஒருத்தன் தான். ஆனா நீ போற வழிதான் முரட்டுத்தனமானது. நியாயம் கேட்கணும், அதுல ஒரு நளினம் வேணும். நீ யாருக்காக பறிஞ்சிட்டு போறியோ அது அவங்களுக்கு துன்பமாயி உனக்கும் கஷ்டத்தை கொடுத்துருது. எண்ணம் எல்லாம் ஏப்பம் இல்லப்பா, வந்த உடனே விடுறதுக்கு. ஆமா, தாரானூர்ல இருந்து மாப்பிள்ளை விட்டாரு உன் தங்கச்சியை பார்க்க வந்திருந்தாங்களே, அது என்னாச்சு? பொண்ணை பிடிச்சிருக்கு, சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சலான்னு இருக்கேன். அப்படியா? சரி சரி, வீட்டுக்கு நேரத்தோடு போ. தங்கச்சி வேற அழுதுட்டு இருக்கோம். வர்றேன் ஐயா. சரி, பாக்குறேன்ப்பா. பணம் கிடைச்சா அப்புறம் நமக்கு ஜாலிதான். வாங்க மாப்பிள்ளை, எப்ப வந்தீங்க? நீ எப்பயா வந்த? ஐயா கூட வந்தேன். உங்க ஐயா தான் போயிட்டாரு. இல்லீங்க, நம்ம ஐயா கூட வந்தேன். நம்ம கணக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தியா? அது வந்து மாமா, கணக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு, எப்ப வேணாலும் பார்க்கலாம். கண்ணாடியே சரியில்லை. என்ன மாமா சொல்றீங்க? மூக்கு கண்ணாடி சரியில்லைன்னு சொன்னேன். சரி, என்ன சமாச்சாரம்? போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தீங்களாமே? போனா என்ன, ஒரு உதவி தானே? ஆமா, ஊருக்கெல்லாம் உதவி உதவின்னு போனா அப்புறம் ஊனா போய் தவி தவின்னு ஆயிடும். அப்படியா? வந்த விஷயத்தை சொல்லு. இப்ப கொஞ்சம் பணம் வேணும். இப்ப அந்த ஊனா போயிடாதோ? ஊருக்கு தான் அதெல்லாம், ஆனா உறவுக்காரங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஐயா ஜென்டில்மேன் ஆச்சே. உனக்கு கொடுத்து கொடுத்து எனக்கு அழுத்து போச்சு. உன் தங்கச்சி என்னோட வாழ்ந்தாளே, அவ குணத்துக்காக நான் உனக்கு எவ்வளவோ செஞ்சுட்டேன். அவன் நினைவை மறக்கிறதுக்காக தான் நான் ஊரை விட்டு இங்க வந்திருக்கேன். நீ வேற அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ற. அதுக்கு இல்ல மாமா, அர்ஜென்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு? அதிகமா ஒண்ணு இல்ல, செலவுக்கு ஒரு 20,000 ரூபாய். 20,000? பழத்தை தான் பறிச்சு திங்குறீங்க, அதுக்காக மரத்தையே சாச்சிடாதீங்க. ஊர் பூரா சொத்து வச்சிருக்கீங்க, உள்ளவனுக்கு கொடுக்கறதுக்கு இப்படி கஞ்சத்தனம் பண்றீங்களே. உடையவரான இவருக்கு கொடுத்தா குறைஞ்சா போயிடும் அப்படிங்கிறாரு ஐயா. ஏண்டா, வந்ததுல இருந்து இவனுக்கு சாமி, குத்தி போடுறது யாரு? சக முதலாளிகளுக்காக நான் எங்க போனேன். என்ன முதலாளி சுந்தரம் ஆளை வச்சு குத்திட்டார். என்னை எதிர்த்தவனை வாழ விட்டதே கிடையாது. யார் நீ? இவனே எங்க தூக்கிட்டு வந்த? இவனா? ரத்தத்தை வேர்வையாக்கி உனக்காக உழைச்ச தொழிலாளிடா பாவி. நியாயம் கேட்டதுக்காக ஆளை வச்சு அநியாயமா கொண்டுட்டியே, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இப்படி செஞ்சீங்கன்னா எத்தனை நாளைக்கு நீங்கெல்லாம் சுகமா வாழ்ந்துட முடியும்? தூங்கி கிடக்கிற தொழிலாளி கூட்டம் ஒரு நாள் பொங்கி எழுந்தா அந்த அலையில நீங்களா திரும்ப எழுதுங்க. வாங்க சார், நல்ல நேரத்துல வந்தீங்க. இவன் என்ன கொலை பண்ண வந்தான் சார். விசுவாசம் உள்ள வேலைக்காரன் குறுக்க பாஞ்சி தன்னுயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திட்டான் சார். அட பாவி, நீ கொலையை படித்து ஏன் மேல பழியப்பட? கதவை தொடங்கய்யா. அந்த ஐயா. என்ன நடந்துச்சு மணி? சட்டையெல்லாம் ரத்தமா இருக்கு. நீங்க சொன்னது சரியா போச்சு. நியாயத்தை கேட்க போய் இப்ப நான் கொலைகாரன் ஆயிட்டேன். ஐயா, இப்போ நான் எனக்காக கவலைப்படல, என் தங்கச்சி அனாதையா விட்டுட்டு போறேன். அவளுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும். கவலைப்படாத, உன் தங்க இனிமே என் மக மாதிரி. நான் இங்க இருந்தா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். தங்கச்சிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நான் போலீஸ்ல சரணடைய போறேன். மணி, மணி!
பண்ணாரி அம்மனுக்கு பாலாலே அபிஷேகம், குண்டத்து காளி அம்மனுக்கு குங்குமத்தால் அபிஷேகம், குண்டத்து காளி அம்மனுக்கு குங்குமத்தால் அபிஷேகம். பாரியூர் அம்மனுக்கு பன்னீரால் அபிஷேகம், கருமாரி அம்மனுக்கு இளநீரால் அபிஷேகம். பச்சமல முருகனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம், பவளமல முருகனுக்கு பசுந்தேனால் அபிஷேகம். பண்ணாரி அம்மனுக்கு பாலாலே அபிஷேகம், குண்டத்து காளி அம்மனுக்கு குங்குமத்தால் அபிஷேகம், குண்டத்து காளி அம்மனுக்கு குங்குமத்தால் அபிஷேகம். பழனிமல முருகனுக்கு திருநீரால் அபிஷேகம், மருதமல முருகனுக்கு சந்தனத்தால் அபிஷேகம். சமயபுரம் மாரியம்மா சமயத்திலே துணை வருவா, மாங்காட்டு காமாட்சி மலர்களிலே சிரிச்சிருப்பா. அம்மாவும் கண் திறந்தால் ஆரெல்லாம் தேனோடும், மும்மாறி பொழிய வைத்தால் விளைவதெல்லாம் பொன்னாகும், விளைவதெல்லாம் பொன்னாகும், விளைவதெல்லாம் பொன்னாகும். ராமண்ண, காமாட்சி வீடு எங்க இருக்கு? அதோ அந்த வீடுதான். வர்றேன்னு. அம்மா காமாட்சி. யாரது? என்ன தெரியலையா? அண்ணாவா? வாங்கடா, உட்காருங்க. உட்கார். இவ்வளவு நாளா என்ன விட்டுட்டு எங்கண்ணா போயிருந்தீங்க? அது ஒரு பெரிய கதைம்மா, அத நான் அப்புறம் சொல்றேன். நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா தானா இருக்கேன். ஆனா எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த தங்கராசையா தான் அவருக்கு என்ன ஆச்சு? இறந்துட்டாருண்ணா. என்ன இறந்துட்டாரா? நல்லவரு, புண்ணியவா. என்ன பண்றது, திடீர்னு இறந்துட்டாரு. அவரு பையன் கூட பாலியூர்ல இருக்கிற அவங்க மாமா வீட்டுல தான் வளர்றாரு. அவன் அவள நல்லவ இல்லையாமா? வாமா, நான் சொல்லல, இவர்தான் உங்க மாமா. அடடே, இதான் என் மருமகளா? வா உட்கார். மொரட்டு மாமான்னு சொல்வீங்களே. ஒரட்டு மாமா எல்லாம் மலையேறி போச்சுமா. இப்ப இருக்கிறது முன் யோசனை உள்ள மாமா. ஆமா, நீ என்ன பண்ற? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு பாலியர் ஸ்கூலுக்கு வேலைக்கு போறேன். ஏமா, என் மருமக வேலைக்கு தான் போகணுமா? சொன்னா எங்கடா கேக்குறா? அவளா தனியா சம்பாதிக்க போறாளா? அந்த காலத்துல உத்தியோகம் புருஷ லட்சணம் பாங்க, இப்ப பொம்பளை லட்சணங்கிறாங்க. ஏமா, மாப்பிள்ளை எங்க இருக்காரு? என்ன உத்தியோகம் பண்றாரு? அப்பா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கார் மாமா. டூர் முடிஞ்சு வருவாரு. சரிம்மா, நாளைக்கு நானும் பாலையூருக்கு என் மருமகளோட போய் அந்த பையனை பாத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, மாமன் துணை இருக்கு. தனியா அனுப்புறோமேனு கவலையா இருந்தேன். நான் ஏன் தனியா போனோம்? என் தம்பி வேலை இருக்கானே. தம்பியா? இதுவா பெரிய துணை? நம்ம மாமாடா, கிட்டவா. இது ஏதுமா? தாயாடு குட்டி போட்டுட்டு செத்துருச்சு. அன்னையில இருந்து இவதான் வளர்க்கறா. அதனால இவன் மேல ரொம்ப பாசமா இருக்கு. கருப்பா, வண்டியை கட்டு. டேய் ராஜா, மாடியிலுக்கு அங்கவஸ்திரத்தை எடுத்துட்டு வா. சீக்கிரம் சுட்டு எடுத்துட்டு வாடா. அங்க என்ன பண்றான்? பூச்சி பிடிக்கிறியா? மாமா, பூச்சி மாமா. சரி சரி, நீ போ. கரப்பாம்பூச்சிக்கே இவ்வளவு பயம்னா, இவ இப்படி இருக்கிற வரைக்கும் எனக்கு
எனக்கு கவலையே இல்ல. யானைக்கும் அடிசருக்கும் என்னையா சொல்ற? கணக்குல எனக்கே தப்பு வருதுங்களே. சரி சரி வாயா. எங்க? அங்கயா? அப்பா எங்க அப்பா காணோம்? ஏயா கத்துற? பூச்சி. நீ ஏன் ஒரு வாயிலா பூச்சி? ஆமா சாப்பிட்டியா? சரி சரி வா சாப்பிடலாம். ஏமா இப்பெல்லாம் பஸ்ல ஆட்டோ ஏத்துறாங்களா என்ன? இல்ல மாமா, நாம பஸ்ல போனா வேலை நமக்கு முன்னாடியே வந்துடுவான். இல்லையாடா வேலா? பாத்து இறங்குமா. அலே நம்ம வேலை பஸ்ஸே முந்திடுச்சு. கெட்டிக்காரனாச்சே. அமைக்கண்ணு மேட்டுனால குத்தையெல்லாம் வசூல் பண்ணிடு. அப்புறமா யாரு? சந்தான ஐயாங்கிறது. ஐயாதான். என்ன வேணும்? வணக்கங்க. ம். நாங்க சமயபுரத்துல இருந்து வர்றோம். இது என் தங்கச்சி மக உங்க பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கு. வணக்கம். ஐயாவை பார்த்து. ஓ நீதான் புது டீச்சரா? பாடத்தெல்லாம் கவனமா சொல்லி கொடுக்கணும். ஐ புது டீச்சரு. அப்ப வரட்டுமா? ம்? இந்த தம்பி ஐயாவோட தங்கச்சி புள்ள. தங்கச்சி பிள்ளையா? புரியலைங்களா? நம்ம தங்கராசியா இருந்தாரே அவரோட ஒரே பையன். இப்ப ஐயா தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. தம்பி படிக்குதுங்களா? படிப்பான். ஆம்பளை பத்தினித்தனமா வளர்த்துக்கிட்டு இருக்கான். விளங்குறீங்களா? இந்த காலத்துல படிச்ச பிள்ளைங்கள சில பேரு பேங்க்ல கொள்ளையடிக்குதுங்க, விமானத்தை கடத்துதுங்க. அந்த மாதிரி எங்க புள்ள கெட்டு போக கூடாது பாருங்க. அதனால பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம பத்தினித்தனமா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நல்லாவே புரியுது. நான் சொல்லி புரிஞ்சு போச்சா? வாங்க வாங்க. பாமா நீ வாடி, வேற வழியில போலாம். ஏண்டி? அங்க பாரு குரங்குகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கு. போடி பயந்தாங்குள்ளி. பட்டணத்துல படிச்சுட்டு பெரிய இதுன்னு நினைப்போ. என்கிட்ட மட்டும் வாலாட்டட்டும், மூஞ்சில கரிய பூசுறேன். அண்ணன் போல நடை நடந்து. என்னையா உடம்பு எப்படி இருக்கு? நாங்க போறோம்டி. ரொம்ப அழகாவே நானும் பயந்தாங்குள்ளி. ரெண்டு பயங்களும் பின்னாடியே போறாங்க போல் இருக்குது. போறவ வரவழையில கிண்டலா பண்றீங்க? கல்யாணம். கல்யாணமா? அங்க பார், அது கல்யாண முருங்க மரம். அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்தா கல்யாணம் சீக்கிரமே நடக்கும்னு சொல்லுவாங்க. டேய் சொல்லுடா. ஆமா ஆமா. அவருக்கு கூட நடக்குமா? நடக்க போகுதே. அடுத்த மாசம் 60ஆம் கல்யாணம். என்னையா கால்ல இருந்து தலை வரைக்கும் பாக்குற? ஒண்ணுமில்ல, செருப்பு நல்லாவே இருக்கு. நல்லாவே இருக்கா? இப்ப உங்க பாவாடை கூட நல்லாவே இருக்கு. சிப்பையா. வீடு பரவாயில்ல மாமா. ஏ மாமா, காஃபி குடிக்காம வந்ததுல இருந்து என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் நம்ம தங்கராஜையா பையனை பத்திய கவலைதான். மாமா, குளத்துல பாசி இருந்தா பாசியை தள்ளிட்டு தண்ணிய குடிச்சிடணும். பாசிய தள்ளுறேன்னு தள்ளிக்கிட்டே இருந்தா கீழே இருக்கிற சேரு வந்து தண்ணி எல்லாம் கெடுத்துடும். அதனால யோசிச்சுக்கிட்டே இருக்காம செயல்ல இருங்க. அப்படின்னா முத காரியமா அந்த கருப்பனை உதைக்கணும். எதுக்கு? கருப்பனை காட்டி காட்டிதான் ராஜாவை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அவனை உதைச்சம்னு வச்சுக்க, ராஜாவோட பயமும் தெளிஞ்சிடும்.
அதான் மனோதத்துவமும் கூட. அது மட்டும் இல்லம்மா, நான் இந்த ஊர்ல சும்மா இருக்க முடியாது. எனக்கு நல்லா தெரிஞ்ச உடற்பயிற்சி கலைய இந்த ஊர் பிள்ளைங்களை செலுத்தலான்னு இருக்கேன். அது விஷயமா போயிட்டு வரேன். பேப்பர் வேணுமா? இந்தா. தெரியாதனமா இந்த ஊர்ல வந்து நான் மாட்டினேன். மருந்து வாங்க கூட காசு தர மாட்டேன்றானுங்க. இதான் கொடுத்தான். பிள்ளைகளுக்கு வேற நோட் புக் வாங்கணும், அது வேற கிடைக்க மாட்டேங்குது. இத வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க போறேனோ? கோய் வட்டியா இந்த அம்மா அம்மா இந்த ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒண்டிமா வந்தீங்க. நான் யார் தெரியுதா? கத்தி எட்டு டான் டான் மணி அச்சே 10 பேரை வெட்டுவேன். வந்தா போச்சு. இருக்கிற காசு இவன் பிடிக்கும் போல் இருக்கே. கை வச்சுக்கிற அந்த 10 ரூபாய் கொடு. இல்லையா குடியண்ணா? 10 ரூபாய் கேட்டா 20 ரூபாய் கொடுவீங்க. பெரிய கண்ண பிரபுவா? அண்ணே, அந்த குந்திக்கிட்டு இருக்கான்ல, அந்த அவன்கிட்ட போய் கட்டையை காட்டினேன். 100 ரூபாய் கொடுத்தான். அந்த ஆளை பார்த்தா மொழம் மாதிரி கீது இல்ல? ஒண்ணுண்ணே, நான் போய் கத்தியை காட்டினதுக்கே பயந்துகிட்டு எடுத்து கொடுத்துட்டா 100 ரூபாய. நீ போய் கத்தியை காட்டினா அவன் அப்படியே நிறைய கொடுப்பான். வாங்கிட்டு வாப்போ. நீயும் நம்மால் தான் போல கீது. இந்தா இத நீயே வச்சுக்கோ. நீ ஓரம் கட்டிக்கோ. அந்த ஆளை நான் கவனிச்சுக்கிறேன். என்னன்னு பாத்தீங்க நீ? நான் காலையிலே பண்ணிட்டேனே. கிண்டல? நான் மனசு வச்சேன் பலாந்து பலாந்து இங்க நடக்கும். அது என்னையா பலாந்து பலாந்து? பலாந்து பலாந்து நான் எனக்கு தெரியாதியா? ஆனா இங்க பலாந்து பலாந்து நடக்கும். என்னதான் வேணும்? 500 ரூபாய். 500? அதோட அதிகமா வாங்கிக்க. இந்தா. பத்துமா? ஏய் போதுமா? எல்லாமே தொல்ச்சியா போச்சு. சொல்லிட்டீன்னா தொல்ச்சின்னா லூசு, லூசுன்னா தொல்ச்சி, தொல்ச்சியா லூசா போச்சு. ஆறுமுக நிலத்தை நீங்க வாங்கணும்னு தானே கடன் கொடுத்தீங்க. இப்ப அதை ராமசாமி வாங்க போறதா கேள்விப்பட்டேன். அதை சொல்றது தாங்க அவசர அவசரமா வந்தேன். ஓ அதுவா? ராமசாமி எழுதி வாங்குறதே எனக்காகத்தான். ஊரு பயிலுங்க ஒரு மாதிரி பேசுவானுங்க தான் எனக்காக அவளை எழுதி வாங்க சொன்னேன். புரியுதா? ஓ அப்படிங்களா? நீங்க பெரிய ஆளுங்க. பரவாயில்ல, போகும்போது கதவை சாத்திட்டு போ. இந்த பையன் எதுலயுமே லேட்டு தான். மத்தனி கண்ணா, மத்தனி இந்த புள்ள கூட நான் தூக்கி விட்டுமா? நான் தூக்கி விடுறேன் மருதானி. நானே தூக்கிக்குவேன். மருதானி உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா? கார்த்திகை மாசத்து இது மாதிரி என் பின்னாலே சுத்துறீங்களே. மருதானி அப்படியெல்லாம் நீ சொல்லாத. நான் உன்னை மென்சார காதலிக்கிறேன். அதனால்தான் பெட்டு நெத்தில இருந்து நான் மெஞ்சி. மருதானி மருதானி, நான் உன்னை நெஞ்சார காதலிக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த கிராமத்துல சமமா தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு போட்டியா? அவன் உன் பேர் என்ன? முக்கிய. ஆமா உன் பேரு சொக்கு. சொக்க பெரிய தொல்லையா போச்சே. நீங்க 2 பேரும் என்ன விரும்பினா உங்க 2 பேரும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அது இஷ்டம். என்ன ஒரு பேச்சுக்கு சொன்ன. உங்களுக்கு ஒரு போட்டி. யாருக்கு புத்தி இருக்கோ அவங்கள தான் நான் கட்டிக்குவேன். இந்த புடி. ஐயர் தோட்டம் போறதுக்குள்ள யார் முதல்ல திங்கிறீங்களோ அவங்கள தான் நான் கட்டிக்குவேன். உனக்காக ஒரு படி கடலையே துண்ணுவேன். இத பாரு. என்னைய நீ திங்கல? இல்ல, ஐயர் தோட்டம் அங்க இருந்து எப்ப நகருதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ புத்திசாலியா? ஒத்துக்க முடியாது. வார்த்த காலத்துல என்ன ஏமாத்திட்டீங்க. புத்திக்கு வேலை, அப்புறமா நான் யாருன்னு காட்டுறேன். சரி பைய, புத்திக்கு வேலை கொடுக்கறேன். கொஞ்சம் இருங்க.
இந்த தவளைக்குள்ள தாலி கயிறு இருக்கு. இந்த தவளையை தொடாம தாலி எடுக்கணும். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி? இவ்வளவுதானா? அப்பா! இத தொடக்கூடாதுல்ல? தொடக்கூடாதுன்னு மறந்துட்டேன். அப்பா! அம்மா! ஏன் வரமாட்டேங்குது? யார கேக்குறேன்? தெரியாதமா கேட்டேன். ஏதோ சூடு இருக்குது. நான் சொல்றேன். என்னையா நீ ஒண்ணு பண்ணாம நிக்கிற? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த தவளைக்குள்ள தாலி கயிறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருக்கு. இல்ல. இருக்கு. இல்ல. இருக்குன்னா? இல்ல. இத பா. ரொம்ப புத்திசாலியா. புத்தியுள்ளவன் பலவான். புத்தி உள்ளவன் பலவானா? போட்டுக்கிறேன். வெளியவா சுத்த விட்டு. ஏய் கருப்பா, என்னடா? வாடா, ஒன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் மருமக ஸ்கூலுக்கு போகும்போது கலாட்டா பண்றியாம உடம்பு எப்படி இருக்கு? நான் அப்படி கிண்டல் பண்ணல. நீ வீணா ஆள் தெரியாம வம்பு கிழக்குற. நான் யார் தெரியுமா? பாயின் புலி. ஏய், நான் சீரு சிங்கண்டா. என் வாத்தியாரே அடிச்சியா நீ? ஊறப்படாது. செவுத்துல ஊரு சுண்ணாம்பு எடுக்கிறீங்க. எறும்புக்கு கூட காலைன்றியா? ஐயா தரகிறேன். நான் எதுக்கே காலைன்றேன்? என் வீட்டுல இருக்கிற அரிசிகளை கொள்ளை அடிச்சிட்டு போகுது. அதனாலதான் என்றேன். எறும்பெல்லாம் கூட இந்த நாட்டுல தரத்துல வேலை பண்ணுது. இத பாக்குறதுக்கு யாருமே இல்லையா? என்ன அநியாயம்? ஆமா ஆமா, இதுக்கு கூட கவர்மெண்ட்ல செக் போஸ்ட் போடுவான். தரகு, நான் சொன்னதெல்லாம் பொண்ணு வீட்டுல போய் பேசினியா? பேசிட்டேனே. நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு. ஆனா நகை நட்டு நீங்க கேட்கிற அளவுக்கு. அப்புறம் எதுக்கு இங்க பேச வந்த? அங்க பாரு, நான் கேட்கிற அளவுக்கு எங்க போடுறாங்களோ அங்க போய் பேசி முடி. அந்த அளவுக்கு போடுறதுக்கும் பொண்ணு இருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல்ல இருக்கு. என்ன சிக்கல்? வேற ஒண்ணும் இல்ல. பொண்ணுக்கு வயசு 40-45 இருக்கும். நீ என் பையனுக்கு பொண்ணு பாக்கல, எனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு தெரியுறேன். போயா போயா. என்ன நம்ம ராஜா வர்றான்டா.
என்னடா பசங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, இங்க இருக்கிற கரும்ப உன்னால புடுங்க முடியாதுன்னு நான் சொன்னேன். இவன் புடுங்க முடியுங்கிறான். என்னடா சொன்ன? எனக்கா புடுங்க தெரியாது. புடுங்கி காட்டுறேன் பாரு. அவனும் கரும்புல பங்கு கேப்பான்டா. இருடா, அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்தாங்கடா கரும்பு. டேய், கரும்ப புடுங்கிட்டா நீ வீரன் தான்டா. இந்த மரத்தை புடுங்கடா பாப்போம். அவனால முடியாதுடா. டேய், புடுங்கி காட்டுறேன் பார். மரத்தை என்ன பண்றீங்க? ராமு இத என்னால புடுங்க முடியாதுன்னு சொன்னா நான் முடியும். அதோ இப்படியே ஏமாளியா இருப்பீங்க? ஐ வாழைப்பழம். என்னம்மா விஜயா, ராஜாவோட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அது ஏன் கேக்குறீங்க? சின்ன பசங்க கூட அவரை ஏமாத்திட்டாங்க. இந்த கள்ளத்தனமான உலகத்துல இவன் எப்படிதான் பிழைக்க போறானோ. கவலைப்படாதீங்க மாமா. கள்ளத்தனம் நிறைஞ்ச காக்கைக்கு எலியும் சளியும் தான் உணவு. கள்ளத்தனம் இல்லாத கிளிக்கு பழத்தை உணவா படிச்சிருக்கான் கடவுள். கள்ளம் இல்லாத குழந்தை மனசுக்கு ஒரு குறையும் வராது. நான் அவன் உடலுக்கு உரமேத்துறேன், நீ அவன் அறிவுக்கு விளக்கேத்தி வை. நான் வீட்டுக்கு போறேன் மாமா, விளக்கேத்தணும். வர என்ன அன்னைக்கு கருப்பனை அடிச்சீங்களே, எப்படின்னு உங்களுக்கு இவ்வளவு பலம் வந்து? எல்லாம் பயிற்சி தான். ஏன் நீ கூட அவனை உதைக்கலாம் வா. இப்ப பாரு. ஆச்சரியமா இருக்கா? உனக்கு கத்து தரேன். கத்துக்கிறது காசு தரணும் இல்ல? உன் குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன்ப்பா. ஃப்ரீயாவே கத்து தரேன் வா. டேய் பாருங்க, காலம் கூட உன் காலம் இல்லடா, என் காலமுக்கு மாட்டேன். நீ என் வீட்டு வேலைக்காரன், உன் காலம் நான் அமுக்கிறதா? உன்னத செய்டா கழுத. போடா தடிமாடு. என்னடா சத்தம்? வந்துங்க, ஐயாவோட கிளாஸை ஏன்டா உடைச்சேன்னு கேட்டங்க. இது ஏன் சொத்து, இதையும் உடைப்பேன் எதையும் உடைப்பேன்னு இந்த பூந்துட்டியும் சேர்த்து உடைச்சிட்டானுங்க. போனா போகுதுன்னு சோறு போட்டா சொத்து கணக்கு கேக்குறியா? சொத்து போய் கிழிஞ்சு போகும். ஜாக்கிரதை. கணக்கா கேக்குறேன். உருப்படியா நீ? என்னங்க நெஞ்சு வலிக்குதா? என்ன ராஜா, அசந்து போய் உட்காந்துட்ட? உடம்ப வலிக்குதா? புது பழக்கம் தானே, போக போக சரியாயிடும். கறந்த பால சூட்டோட குடிச்சா உடம்புக்கு நல்லது. குடி. 5 மணிக்குள்ள சீக்கிரம் வந்துருமா, இல்லன்னா உன் தம்பி வேலை துடியா துடிச்சிருவான். மாமா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங்.
சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருப்பதை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் ராமு. அவனால் விளையாட முடியாது, ஏனென்றால் பாவம் நொண்டி. அங்க என்ன சத்தம்? அறிவு, இங்க வா. டீச்சர், பாடத்தை கவனிக்காம அங்க என்ன பேச்சு? நீங்க சொன்னதான் டீச்சர் கவனிச்சேன். நான் சொன்னது கவனிச்சியா? அப்ப போர்ட்ல எழுது. சரி. சரியா எழுதிருக்கியா? ஆமா. நொண்டி காலிங்கடா. ஏன் டீச்சர், உங்களுக்கு இது கூடவா தெரியல? கால் இல்லாட்டி தானே நொண்டி. அந்த காலத்தோட எங்கடி ஆடி தொட்டா? என்ன சர்க்குலரா? இந்த வாண்டு பசங்களை வச்சுட்டு எப்படித்தான் காலம் தள்ள போறீங்களோ? இந்தாமா நில்லு. ஏமா பாடம் சொல்லி கொடுக்க வந்தியா இல்ல படிக்கிற பொண்ணு காலையில இருக்க திருட வந்தியா? என்னையா சொல்றீங்க? வாத்தியார் தொழில் ரொம்ப புனிதமானது, அதனாலதான் இந்த தொழிலுக்கே வந்தேன். என்னையா திருடேன்றீங்க? என் அண்ணன் மக தோட்ட நீதான் கழட்டி இருக்க. பச்சை புள்ள பொய்யா சொல்லும். என்ன விளையாடுறீங்களா? எங்க அந்த பொண்ணை கூப்பிட்டீங்க, நானே கேக்குறேன். டாய் விடுங்கடா, அவ இப்படி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டா, நான் பாத்துக்கிறேன். அச்சி, டேய் என்னடா பைய புடுங்குற? டாய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, போடா மக்கு. மரியாதையா சொல்றேன், தொடாத. டாய் வச்சி. விஜயா, என்ன நடந்தது? அவகிட்ட என்ன பேச்சு? சின்ன புள்ள தோட்ட திருடிட்டு வந்தா தெரியுமா உனக்கு? இவங்க நல்லவங்க, அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆஹா, போடா மண்டு. உனக்கு என்ன தெரியும்? எப்படி அவள்கிட்ட தோட்ட வாங்காம விட மாட்டேன். தோடு என்னடா? இந்த செயினியை வச்சுக்க. ஏனுங்க, குழந்தை விளையாடுறது தோடு கீழே உனக்கு இந்த தோடு. இந்த எடுத்துட்டு போயா. மத்தியானமா தெரியாதனமா உங்க மேல சந்தேகப்பட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டீங்களா? வாங்க. எனக்காக அவசரப்பட்டு செயினையும் கொடுக்க போனீங்க. சுமார் விஜயா, செயினா பெருசு, உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். அடியே, அன்னைக்கு உன்னை கிண்டல் பண்ண ஜடம் வருதுடி. சீக்கிரம் கேப் எடுத்துட்டு வாடி. இத வந்துட்டேன். சீக்கிரம் வைக்கல கொண்டாடி. இன்னைக்கு வசமா மாட்டிக்கும். ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் என்னடி இது மூச்சு பேச்சே காணோம்? ரொம்ப போச்சே. ஐயோ, ஏய் என்னடி ஆச்சு? நீ போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வரியா? இரு எடுத்துட்டு வரேன். சீக்கிரம். இந்தா. ஐயோ ஆவா. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? ஏதாவது ஆயிடுச்சுடா. ஒரு யோசனைடி. அன்னைக்கு மூச்சு பேச்சு இல்லாத குழந்தைக்கு அந்த பாட்டி செஞ்சாங்களே, விளையாடும் போது கீழே விழுந்து மூச்சு பேச்சல பாட்டி. ஆமாடி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, நீ செய்டி. அப்படின்னா நீயே செய்டி. சரி, இந்த தாவணியை மரவா பிடிச்சுக்குங்க. சிப்பையா. விஜயா, நெஞ்சு வலிக்குதா? கொஞ்சம் இரு. காட்டு, நான் தேய்ச்சி விடுறேன். அன்னைக்கு எனக்கு நெஞ்சு வலிச்சப்ப நீ தேய்ச்சி விட்டல, இன்னைக்கு நான் உனக்கு தேய்ச்சி விடுறேன். ஐயா, இல்ல இல்ல, இது அதே மருந்துதான். இது கூட புரியல.
7-8 நாளாகத்தான் ரோசாவே ஏ ரோசாவே உன்னை எண்ணி எண்ணி எங்கு ரெண்டி ரோசாவே உன்னை எண்ணி எண்ணி எங்கு ரெண்டி ரோசாவே பூமுட்டு காத்திருக்கேன் ராசாவே ஏன் ராசாவே வானம்பாடி சாதியிலே நான் பிறந்தேன் பொழுதும் வரம்ப மீறாது வானம்பாடி சாதியிலே நான் பிறந்தேன் பொழுதும் வரம்ப மீறாது கண்ணுல இன்னும் என்னடி வைக்கும் கட்டுல போட்டு வந்துரு பக்கம் ஐயைய பூசுது மூட விடுங்க ஆத்தாடி நோகுது கையை எடுங்க கண்ணுல இன்னும் என்னடி வைக்கும் கட்டுல போட்டு வந்துரு பக்கம் ஐயைய பூசுது மூட விடுங்க ஆத்தாடி நோகுது கையை எடுங்க வாடி சந்தன தேரே புது வாசம் தந்திடும் பூவே பூமுட்டு காத்திருக்கேன் ராசாவே ஏன் ராசாவே நெஞ்சுக்குள்ளே ஓனப்ப நட்டு வச்சேன் வளர்ந்து தழைச்சு மலராய் பூத்தாச்சு நெஞ்சுக்குள்ளே ஓனப்ப நட்டு வச்சேன் வளர்ந்து தழைச்சு மலராய் பூத்தாச்சு ஆடைய தொட்டு ஆடுது காத்து ஆம்பளனே எங்குது பார்த்து அம்மம்மா வாட்டுது அந்த இருட்டு சேர்த்துக்க என்ன அள்ளி எடுத்து ஆடைய தொட்டு ஆடுது காத்து ஆம்பளனே எங்குது பார்த்து அம்மம்மா வாட்டுது அந்த இருட்டு சேர்த்துக்க என்ன அள்ளி எடுத்து வாயா மாலை கூட்டு நான் தாரேன் கட்டில போட்டு 7-8 நாளாகத்தா ரோசாவே ஏ ரோசாவே உன்னை எண்ணி எண்ணி எங்கு ரெண்டி ரோசாவே உன்னை எண்ணி எண்ணி எங்கு ரெண்டி ரோசாவே One, two, three, 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. சபாஷ் சண்டையில தேறிட்ட இனி ஒரு பயில உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது என்னப்பா எழுதிட்டு இருக்கீங்க நீ ஏன் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டே அது கணக்கு வேண்டாம் அதான்டா எழுதிட்டு இருக்கிறேன் என்னப்பா சொல்றீங்க எனக்கு தான் சொல்றது நான் பார்த்த மாதிரி வேற எவனாவது பார்த்திருந்தானா இந்நேரம் அந்த சந்தானத்துக்கிட்ட சொல்லி ஊரை கூட்டியிருப்பானு ஊரை கூட்டத்தான் பஞ்சாயத்து போல ஆள வச்சிருக்கேன் நக்கல் பண்றியா நாளைக்கு ஊரே பார்க்கத்தான் போகுது எங்க கல்யாணத்தை இங்க வர்ற கண்ணா நீ பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்குன்னு கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன் இதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணு நகனத்தோட வந்தா தான் சம்மதிப்பேன் தெரிஞ்சுக்க என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு கொஞ்சம் குணத்தை பத்தி நினைச்சு பாருங்கப்பா இப்ப யாரா குணத்தை பத்தி நினைக்கிறா எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் குணத்தை வச்சுட்டு கும்பகோணத்துக்கு 2 டிக்கெட் கொடுன்னு கொடுத்துருவா நான் பாப்போம் கொடுப்பேன் உள்ள கூட்டிட்டு போய் டம்மு டம்முன்னு அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் அவளை தான் கட்டிக்க போறேன் சொல்றது நல்லா கேட்டுக்க அவளோ எவளோ நான் கேட்ட நகையோட வர்றவுதான் எனக்கு மருமவா இதான் உங்க முடிவா முடிஞ்ச முடிவிடோ டேபிள்ல இருக்கிற பேனா எடுத்துட்டு வா கொண்டாட வேலா விஜயா எங்க போயிருந்தீங்க ஆளே காணோம்
இங்க வா, கிட்டவா சொல்றேன். என்னங்க இது? மறந்துட்டனே. முத்து மாலை சந்தைக்கு போயிருந்தேனா, அழகா இருந்துச்சு, உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இவ்வளவு பெருசா இருக்கு? விஜய், நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு பெருசு இல்ல, அதனாலதான் பெருசா வாங்கிட்டு வந்தேன். திரும்ப கழுத்துல போட்டு விடுறேன். எனக்கு பாரு வெக்கத்தை. அன்னைக்கு சும்மாவே கைய பிடிச்சு இழுத்தேன்னு வம்பு கிழுத்தல, இன்னைக்கு நேசமாவே நச்சு காட்டுறேன். டேய் மணி, அதுக்கப்புறம் மானம் கெட்டு மரியாதை கெட்டு இந்த ஊரை விட்டே ஓடப்போறேன். டேய், நீங்க எல்லாம் போய் உட்கார்ற. நீங்க குளிக்க போற? ஊத்துறா. நல்லாவே இருக்கடா. இது மாமாவுக்கு தெரிய வேண்டாம். என்ன முகம் வாட்டமா இருக்கு? ஒண்ணு இல்லைங்க. அப்பா அப்பாவா? தாலுவாஸ் போயிருக்காரு, வந்துருவாரு. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க. எனக்கு எல்லாம் தெரியும். 40 பவுன் நகை போட்டாதான் கண்ணாயிரம் மகனை நீ கட்டிக்கலாம். அதான விஷயம். 40 பவுனுக்கு 50 பவுனா போட்டு நானே உன்னை கட்டித்தர்றேன். சம்மதமா? ஐயா, உங்களுக்கு பெரிய மனசியா?
எனக்கு மட்டும் மனசு பெருசா இருந்தா போதுமா? ஐயா அண்ணா, நீயோ சுத்தமான தங்கம், அதுல நகை செய்ய முடியாது. செம்பானண்ணா உன்னோட மூஞ்சிலியா காரி துப்பிட்டு போற. இரு இரு, அந்த கண்ணம்பைய கூட இருக்கும்போது கையும் களவுமா புடிச்சு இந்த ஊரையே கூட்டி உன் மூஞ்சில காரி துப்ப வைக்கிறேன்டி. இப்படி கேட்டாப்பா அந்த பாவி. சந்தானா, என் வாழ்நாள் பூரா உனக்காக உழைச்சினையா, என்கிட்டயே உன் வேலையை காட்ட பத்தியா? அம்மா, வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா. அவனுக்கு நானே பதில் சொல்றேன். இப்ப அழுது என்னம்மா பிரயோஜனம்? நமக்கு தகுதியான இடத்துல நாம ஆசைப்படணும். அப்படி அந்த கண்ணாயிரம் மகனை மறந்துருமா? உனக்கு கல்யாணம் ஆகாதனால தானே கண்ட பசங்க கண்டதை பேசுறாங்க. இப்பவே போறேன். என் அக்கா பையன் முருகனுக்கும் உனக்கும் வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம். மஞ்ச குளிச்சிடும் மஞ்சி மலர் கொடி கொச்சை மொழி சொல்லும் பச்சை பசுங்கிளி பொன்னாட்டம் சிரிச்சா பூவாட்டம் இடையொரு தேராட்டம் இங்கே ஆட முந்தானை மூட ஒரு கும்மாளம் கொண்டாட்டம் உல்லாசம். மஞ்ச குளிச்சிடும் மஞ்சி மலர் கொடி கொச்சை மொழி சொல்லும் பச்சை பசுங்கிளி உன்னோடு இருக்கா பின்னோடு இடையொரு தேராட்டம் இங்கே ஆட முந்தானை மூட இந்த கும்மாளம் கொண்டாட்டம் உல்லாசம். ஒவ்வொரு ராத்திரியும் உன் உறக்கம் எத்தனை சொப்பனமோ என் விழியில் வருமோ பாய் விரிச்சு நான் படுத்தா உன் கனவாகும். காதல் விளைஞ்சதடி கல்யாணம் வேண்டுதடி நாள் பார்க்கு முன் தோள் சேரவா. மஞ்ச குளிச்சிடும் மஞ்சி மலர் கொடி கொச்சை மொழி சொல்லும் பச்சை பசுங்கிளி உன்னோடு இருப்பா பின்னோடு இடையொரு தேராட்டம் இங்கே ஆட முந்தானை மூட ஒரு கும்மாளம் கொண்டாட்டம் உல்லாசம். மல்லிகை செண்டல்லவா நான் மெதுவாய் தொடவா தொட தொடத்தான் சுட சுடத்தான் சுகம் பிறக்காதா. உடம்பு கொதிக்குதடி ஓயாம உருகுதடி அம்மான்னுதான் நீ கொஞ்சேனும் மஞ்ச குளிச்சிடும் மஞ்சி மலர் கொடி கொச்சை மொழி சொல்லும் பச்சை பசுங்கிளி பொன்னாட்டம் சிரிச்சா பூவாட்டம் இடையொரு தேராட்டம் இங்கே ஆட முந்தானை மூட ஒரு
கும்மாளம் கொண்டாட்டம் உல்லாசம் மஞ்ச குடிச்சிடும் வஞ்சி மலர் கொடி கொச்சை மொழி சொல்லும் பச்சை பசுங்கிளி உன்னோடு இருப்பா பின்னோடு இடையூறு தேராட்டம் இங்கே ஆட முந்தானை ஊட இந்த கும்மாளம் கொண்டாட்டம் உல்லாசம் இப்ப என்ன பண்றது? ஆமாங்க, எனக்கு கூட என்னமோ பயமா இருக்கு. காதலர்களை ஒண்ணு சேர்ந்து வாழ விடாத இந்த உலகம் அவங்க செத்த பிறகு காதல் ஒரு காவியம்னு பாராட்டுது. உண்மைதான். அந்த அயோக்கிய வேற அப்படி கேட்டா. எங்க அப்பா வேற வர வெள்ளிக்கிழமை அவரோட அக்கா மகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்படி நடந்துட்டா நான் வாழவே மாட்டேங்க. நீ இல்லாம நானும் வாழ மாட்டேன். ஐயோ, சந்தானத்தோட ஆளுங்க வர நாங்க ஓடிடலாம். ஐடியா பார்த்து வேகமா ஓடியாங்கடா. அப்படியே உட்கார். எங்க போனாங்க? இந்த செடி பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்துட்டு இப்பதான் போயிருக்காங்க. பாத்தியா காந்தத்தை? இந்த பக்கம் தான் போகுது. வாங்கடா பிடிச்சிடலாம். இனிமே நம்மள வாழவே விட மாட்டாங்க. அதனால நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். நாம இந்த ஊரை விட்டே ஓடி நம்ம குடும்பங்கள் அவமானப்படுறதை விட நம்ம உயிரையே விட்டுருவோம். இதை காப்பாத்த யாருமே இல்லையா? இந்த ஆடு எங்க கூப்பிடுது? கவலைப்படாதம்மா. பரமசிவம், இந்த ஆடு நல்ல சமயத்துல வந்து என்ன கூட்டிட்டு வந்துச்சு. இல்லன்னா உன் சம்சாரத்துக்கு ஆபத்தாயிருக்கும். கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துச்சு. வேலை நல்லதான் செய்வான். ரொம்ப நன்றியம்மா. இந்தாங்க வரேன். சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல. படுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க? தப்பு இல்ல. மணில அண்ணா, மணில அண்ணத்தோட அப்பட போய் சொல்லு, நாங்க போறேன்.
தண்ணி வேணாமா, சீக்கிரமா. இத வரேன்ப்பா. நல்ல பிள்ளைங்க. இந்தாமா. அண்ணா 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 இப்படி பண்ணிட்டேம்மா. அண்ணே என்னென்ன ஆச்சு? கவலைப்படாதீங்க, இனிமே பயம் இல்ல. என்ன தம்பி, படிச்ச பிள்ளை நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே. வாழ முடியாமத்தா? உங்களுக்கு காதலிக்கல இருக்கிற தைரியம் வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல இல்ல. நீங்க 2 பேரும் பண்ணது படு கோழத்தான். சரி, நானே உங்க அப்பாட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அண்ணே நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது இந்த ராஜாவுக்கு தான். யாராவது முனுசாமியாட்டு இருக்குதா? வாப்பா, வா 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 வா. கோமணத்தை அவுத்து விடு. இந்தா, இதுல நகம் இருக்குது. இதை கொண்டுட்டு போய் உன் வயக்காட்டுல போட்டு வை. வெள்ளாம நல்லாவே விளைய. விளைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை கவனிச்சுக்கா. போய நல்லா இல்லாம பின்ன எனக்கு கொனையாவா இருக்கிற. போவானா வேலையை பார்த்துக்கிட்டு இவன் ஏதோ ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு நான் பேசணும் பாரு. என்ன அடிக்கணும். எல்லாரும் கூட்டமா வராங்க. எம்ஜிஆர் வேட்டி துண்டு கொடுக்கறதா சொன்னாங்க. அத வாங்கறதுக்கு இருக்க மாட்டேங்குது. நம்ம பையன் இந்த கூட்டத்துல வரானா? வரட்டு வரட்டு, நம்மளும் கலந்துக்குவோம். நம்ம 2 வேட்டி வாங்கினா வேண்டாம்னா இருக்குது. என்ன இப்படி கைத்தாங்க கூடியாரீங்களா? என்ன விஷயம்? ஏய்யா, சின்ன பிள்ளைங்க ஒருத்தர் மனசார விரும்புறத பார்த்து அவங்கள சேர்த்து வைக்காம இதுங்க 2 விஷம் குடிச்சு சாவ பார்த்துச்சு. செத்துன்னு வச்சுக்க, நீ கேட்ட நகை நட்டு வந்து சேருமா? நான் அப்பவே ஏமாற மாட்டேன். இப்படி ஏதாவது ஏடா ஓடமாம்னு தெரிஞ்சுதே என் பையனுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி எனக்கு பணம் கிடைக்கும். அண்ணத்துக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இல்லையா? நான் அவங்க ஒண்ணு கட்டிக்கொண்டோம் சொல்லீங்களா? அதுல பாருங்க, கண்ணாலத்தை எப்ப வேணும்னாலும் வச்சுக்கலாமுங்க. நான் ரொம்ப முற்போக்குவாதீங்க. அவ சாதி வேற, என் சாதி வேற. பையன் படித்தவன், பொண்ணு அந்த அளவுக்கு படிக்காதவ. பையன் ஒசரமானவன், பொண்ணு குட்டையானவோ. இவ்வளவு ஏற்றதாழ்வு இருந்தும் நான் அதை ஒண்ணு பெருசுபடுத்திக்கலீங்க. அப்புறம் என்ன? அதுலயே ஒரு விஷயம் இருக்குது இல்ல. பையன் பிறந்ததுல இருந்து எவ்வளவு செலவா இருக்குதுன்னு கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன். அது கணக்கா நகை போட்டா நாளைக்கே டும் டும் பீ பீதான். வெட்டியாளுக்கு தேவை பணம். யார் செத்தா அவருக்கு என்ன? அப்ப பையன் செத்தாலும் பரவாயில்லங்கிற. ஆமா ஐயா, எனக்கு கணக்குன்னா கணக்குதான். நீங்க வெளியூருக்காரரு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. 40 பவுன் நகை போடுறதா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா வேற மாப்பிளைய பாருங்க. வர்ற வெள்ளிக்கிழமை கண்ணனுக்கும் அண்ணத்துக்கும் கல்யாணம். நீ கேட்ட 40 பவுன் நகையை மூஞ்சில விட்டுறீ. நீ எங்க வேணும்னாலும் வீசேரி தாய் பிடிச்சிருவேன். ஆனா ஒரு கண்டிஷன், கண்ணாரத்துக்கு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்க மாட்டேன். ஊர்ல உள்ள வயலை சும்மா தின்னுட்டு போயிடுவேன். மகா கருமையா நீ. சம்பந்தி வெத்தலை பாக்கி இல்லையா? வெத்தலை வாங்கத்தான் பையனை கடைக்கு அனுப்பிச்சேன். கடைக்கார பையனை புடிச்சு கிள்ளி போட்டானா, அதனால ஓடியாந்துட்டியா. அது சரி சம்பந்தி, கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்குதே, வீடெல்லாம் ஒற்றையா இருக்கே, அடிக்க வேண்டாமா? அதாவது அடிக்கடி ஒற்றை அடிச்சா ஊடு இழைச்சு போகும். அதனாலதான் வருஷத்துல ஒரு நாளைக்கு ஒற்றை அடிச்சு அதை கொண்டுட்டு போய் வயக்காட்டுல ஒட்டிட்டு வந்துடுறேன். சம்மா சம்மாவது கிம்மாவது, எங்க அப்பா சாமிக்கண்ணு பேர் வச்சிருக்காரு. சம்முன்னு கூப்பிட வேண்டாம். சம்மந்தியத்தான் தம்முன்னு கூப்பிட்டேன். சம்மந்தினா எவ்வளவு வார்த்தை வீணா போகுது பாத்தீங்களா? அதுலயும் கஞ்சத்தனமா. ஆமா, இந்த வீட்டுல என் பொண்ணை கொடுக்க போறேன். நீ போட்டுக்கிற நகையெல்லாம் கொஞ்சம் காட்டாயா? ஏன் கேட்ட சொல்ற? எனக்கு மருமகளா வர போறவன் நகைய என் சம்சாரத்துக்கு வச்சு பறைக்கணும். நல்ல மாமனார் நல்ல மாப்பிள்ள, கழட்டி குடுமா. சீக்கிரம் கழட்டுதாயி. நல்லவங்க தானே. மாப்பிள்ள எங்க கூப்பிடுற? அவன் அவங்க அம்மா வரதுக்கு முன்னால ஆசீர்வாதம் வாங்கணும் இல்ல, அதை தான் கூப்பிட்டேன். இருங்க வாரேன். கவலைப்படாதம்மா. பேசினா அடிப்புன்னு பாத்துக்கோ. உன்னை வீட்டுக்குள்ள போட்டு கையை நசி விட போதுறேன்.
அப்பா என்ன ஏப்பா உள்ள தள்ளி பூட்டினீங்க? நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ தாலி கட்டணும். அதுக்கு தான் உன்னை பூட்டி வச்சிருக்கிறேன். அப்பா என்னப்பா நீங்க கதவு தரங்கப்பா. அப்பா லோப்பா அடிச்சு பாவுடுங்க கூட பிச்சு போடுவேன். ஐயோ அப்பா அப்பா இந்த சீக்கிரமா இடைய போட்டு மச்சத்தை சொல்லு. இந்தாங்க காலையில விநாயகர் கோயிலுக்கு போனேன். ஆண்டவன் பிரசாதம் சாப்பிடுங்க. பிரசாதம் கொடுத்திருக்க மாட்டேன். எவனாவது செதற தேங்க அடிச்சிருப்ப அதை நீ பொறுக்கிட்டு ஓடியாந்துருப்பேன். இடைய போட நீங்க வேற ஏயா பெரிய மனுஷனா ரத்தினமா தெரியலையா? என்னது இதெல்லாம் என்கிட்ட கொடுக்கலாமா? இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா? இங்க இந்த ஆளா இருக்கிறியா? இங்க என்ன வருவேன் ஒரு பார்த்து வரதியா பாதி கண்ணில் தேய்க்கிறார். ஆமா இப்படித்தான் உங்க மாதிரி புரியாம பேசுறாங்க. உழைக்கத்தான் மாத்து தெரியும். மாத்து மாத்துன்னு சொல்லி மாத்தி கீத்துப்படாத. மாத்து சீக்கிரம் போடு. இப்படியெல்லாம் ஒண்ணு சீக்கிரமா போடு. என்ன ஒரே புழுக்கமா இருக்குது. கண்ணாடி வேலையெல்லாம் தலைக்கு மேல கிடக்குது. எதைய போடியா? 40 பவுன் இருக்குங்க. அந்த காலத்து மச்சம் போல தோணுது. ஓன இருக்குதா? நல்ல மச்சம்னு சொல்ல வந்தேன். அப்படியா? அத்தனை எடுத்து துணியில போட்டு போடு. என்னது இது இந்த வருஷம் வரதுறானே விவரம் தெரியாத எவனாவது வந்தானா அவனை வச்சா உரசிப்படுவானே. இவன் எல்லாம் கரைக்கு தான் இருக்குது. இனிமே கண்ணாடத்த நம்பாதவர் கெடுவதில்லை. இது 5 வரை தீர்ப்பு. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அவர் காலில் விழுந்ததே போதும்மா. அவர் தான் உங்களை வாழ வச்சு தெய்வம். தங்கவேலு என்னங்கய்யா? ஒரு ஆளுக்கு 2 பொட்டணம் குடுறா. சரிங்க. ஒரு பொட்டணம் தயிர் சாதம், ஒரு பொட்டணம் சாம்பார் சாதமா குடு. இந்த இங்க தண்ணி பஞ்சம். உங்க வீட்டுல போய் பொட்டம் தவிர்த்து தின்னுப்பா. ஏய் மாடியில ஏன் தெரியுமா நான் கண்ணாடத்தை வச்சேன்? படி ஏறும் போதே வடி கட்டுறதுக்கிட்ட முய் வச்ச மூஞ்சி காப்பாத்து பொட்டத்தை குடுறேன். சரிங்க. 2 பொட்டணம் எடுத்து வை. நான் அப்புறம் வந்து தின்னுக்கிறேன். மணி என்ன என்ன கணக்கு பிள்ளையா? வாங்க உட்காருங்க. அண்ணே நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது. அதிர்ச்சியா? எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு அதிர்ச்சி அடைய மாட்டேன். சும்மா சொல்லுங்க. நான் சொல்ல போற சங்கதி குறிப்பா ராஜாவுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா புழு மாதிரி இருக்கிற அவன் புலி மாதிரி ஆயிடுவான். அண்ணே நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தடுத்தான் இங்க வந்தேன். என் பொண்ணை வாழ வச்ச உங்ககிட்ட உண்மையை சொல்லுன்னா நான் மனுஷனே இல்லைன்னே. நான் மனுஷனே இல்ல. கணக்கு பிள்ளை என்ன சொல்றீங்க? சந்தானமோ தந்திரக்காரன். அதனால முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். இத்தனை சொத்துக்கும் அதிபதியான ராஜா கிட்ட இருந்து சொத்தை பூரா தன் பேருக்கு எழுதி வாங்கிட்டானே. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னது தெரிஞ்சா என்னையும் தொலைச்சிடுவான். எப்படியாவது தந்திரமா அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். அது மட்டும் இல்லைன்னே, ராஜாவோட அப்பா தானா சாகல. என்ன மாமா கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா? மாமா எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சுப்பராயன் கிட்ட பணம் வாங்கியிருக்க, அருணாச்சலம் கிட்ட பணம் வாங்கியிருக்க, கணக்குல வர வைக்கல. ஏய் அந்த மோசடியில நீயும் கூட்டா? ஐயோ நான் இல்லைங்க. அப்ப நானா? நாங்க இல்லைன்னு தெளிவா சொல்லு. என்னத்த இல்ல? நானும் எவ்வளவோ நாளா பொறுத்து பார்த்துட்டேன். கொஞ்சம் நீங்க தப்புன்னு சும்மா இருந்தேன். இத பாருங்க, இனிமேல நான் விட்டேன்னா என்னையே நீங்க முழுங்கி ஏப்ப விட்டுருவீங்க. நான் நாராயண வர சொல்லியிருக்கேன். கணக்கு அவங்கிட்ட ஒப்படைங்க. மாமா ரொம்ப அவமானப்படுத்தாதீங்க. நான் இருக்கும்போது இன்னொருத்தனை பார்க்க சொன்னா அந்த ஊர்ல என்ன எவன் மதிப்பான்? ஒருத்தன் நடக்கிற நடப்புலதான் மானமும் மரியாதையும் வரும். ஓம் மானம் மரியாதையை பார்த்துட்டு இருந்தா என் சொத்து என்ன இருக்கு? இது பிள்ளை இல்லாத சொத்து இல்ல. முதல்ல கணக்க ஒப்படைக்கணுமா? ஒப்படைக்கிறேன். என்ன அந்த ஆள் பாட்டு சத்தம் போட்டு போறான்? நீ ஒண்ணும் சொல்லாம பத்திரிக்கை முடிட்டு சிரிக்கிற. இல்லைங்க படிக்கிறேன். என்ன படிக்கிற? அது சொத்துக்கு ஆசைப்பட்டு விஷத்தை கொடுத்து கொலை செய்தவன் கைது. விஷத்தை கொடுக்க தெரியாம கொடுத்து மாட்டிக்கிட்டான். என்னங்க தவளை உள்ள போடுறீங்க? கேனத்தனமா கேட்காத. பாம்புக்கு வழிகாட்டியே தவக்கலை தான். அங்க பாரு.
ஏன் மாமா கவலையா இருக்கீங்க? அட போம்மா, யாருக்கா கஷ்டப்பட்டமோ எல்லாமே வீணா போச்சு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, ராஜாவோட சொத்தெல்லாம் அவன் மாமா எழுதி வாங்கிட்டானா. நீங்க ஏன் மாமா கவலைப்படுறீங்க? அவருக்கு சொத்து இல்லாம போன என்ன? நீங்க இல்ல ஏன்? நான் இல்ல, அவர் ஆயுஸ் பூரா காப்பாத்துவேன். சொல்றது சரிதாம்மா, சொத்துக்காக நான் கவலைப்படல. ஒரு நல்லவரோட பிள்ளைய மோசடி பண்ண அந்த அயோக்கியனை சும்மா விடக்கூடாது. நாம நல்லதுக்கு தானே பாடுபடுறோம். எப்படியும் கடவுள் துணை இருப்பார், கவலைப்படாதீங்க மாமா. ஐயா, நம்ம ராஜா முன்ன மாதிரி இல்லீங்க. இன்னைக்கு வெளியே சுத்திட்டு இருக்காருங்க. ஆளே கொஞ்சம் மாற்றமா தெரியுதுங்க. அவன் வெளியில போய் என்ன என்னடா செய்ய முடியும்? ஊரு ஏதாவது சொல்லுமேங்கிறதுக்காகத்தான் அவனை வீட்டுல வச்சிருக்கேன். என்ன எதுக்கு அவனை படைச்ச ஆண்டவனால கூட முடியாதுடா. அவன் ஒரு புழுடா. ஐயா, புழுதாங்க குழந்தையா மாறுது. இந்த புழு என்னைக்கும் குழவையா மாறாது. ஏன்னா இந்த சந்தானங்கிற தூண்டில்ல மாட்டப்பட்ட மண்புழுடா அவன். அவன் தான் நான் பாத்துக்க. சுந்தரி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்கய்யா. கைய கொடுங்க அண்ணே. பத்திரம் எரிஞ்சு போச்சுன்னு. அப்படியா? ஆமாண்ணே. எப்படின்னு தெரியல, திடீர்னு தீ பிடிச்சி பத்திரம் இந்த பீரோவே எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போன கோவத்துல அந்த நரிப்பைய என்ன வேணாலும் செய்வான். அதனால இனிமே ராஜாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ராஜா ஒண்ணு கை நாட்டு பெருவழி இல்ல, சகலகலா வல்லவன். ஒரு பய அசைக்க முடியாது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அண்ணே. சொத்தை காப்பாத்த நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்கட்டா? காதை கொடுங்க. அந்த பொண்ணுக்கு சாவு வருப்பா. புத்தி உள்ளவன் பலவானா? இரு இரு. பாடி என் கப்பக்க எங்க அக்காவுக்கு முக்கா குப்பை பாடாத மய திறந்து அடி பாண்டி அடி பாண்டி அடி பாடி என் கப்பக்க எங்க அக்காவுக்கு முக்கா குப்பை பாடாத மய திறந்து. என்னையா இது? பூவை கட்டி தான் பாத்திருக்கேன், நீ வெறும் காயமா கட்டி வச்சிருக்க. அதுவா? பூவை கட்டி வச்சுதான் எங்க அண்ணனுக்கு முதல் ரூபாய் கொண்டாடினாங்க. பூவையே போறதில்ல. பூவாகிறது இல்ல, காயாகிறது இல்லையே. அதனாலதான் காயாவே கட்டி வச்சிருக்கிறேன். நமக்கு பிள்ளை உறுதி. இந்த ஸ்வீட் இல்லம்மா. காரம் காரம். இந்த பச்சை மிளகாயா? காம்போடையா? பச்சை மிளகாய் ருசியாத்தான் இருக்கும். பாருதானி, என்ன ஸ்வீட்டுக்கு வெல்லத்தை கொடுத்துட்டேன். ஆமா, காரத்துக்கு பச்சை மிளகாயை கொடுத்து விட்டேன். தெம்பா இருக்கும். போயா போயா. ஐயா என்ன அண்ணா? இடி இடைன்னு சொல்லுவாங்க. தடி இட. யோ ஐயா, குறி மட்டும் தான் சொல்லுவேளா இல்ல மாந்திரிகமும் பாப்பியலா? ராத்திரி பூரா உருக்கடிக்கணும். இதுக்கும் எனக்கும் வேலை வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஐயா, என் வீட்டுக்காரருக்கு கொஞ்ச நாளா பித்து பிடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன். மலையாள பகவதியே, நீ மறைக்காம சொல்லிவிடு. சில்கு
சுமிதாவே நீ சீக்கிரமா வந்து விடு. கவர்ச்சி கன்னி ஜோதிலட்சுமி நீ கச்சிதமா வந்து விடு. ஜெயமாலினி ஜிகு ஜிகுன்னு வந்து விடு. என்னங்க நீங்க சினிமா நடிகை பேர சொல்லியே அடிக்கிறியா? அம்மா, இந்த காலத்து பேய்களுக்கு புதுமைய கையாள வேண்டியது. சினிமா நடிகர் பேர சொன்னதான் போறேந்துருங்க. வாராத ஓடி போடா, தொட்ட கைய முடிச்சிடுவேன். விட்டு விடுதா அந்த பொண்ணு, ஆசை கொண்டு விளையாதேடா. நான் காத்திருக்க ரொம்ப நாளா, கண்டுக்காம ஓடி போடா. சிலுக்கம்மன் கட்டடா, சீக்கிரமா ஓடி போடா. அவர் குறு சொல்லிட்டு இருக்காரு, நீ என்ன குறுக்க? முத்து உழவே பலவானா? முதலாளி, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னையா செய்யறது சாமி கண்ணு? பத்திரம் எரிஞ்சு போச்சு, மறுபடியும் எழுதி கை நாட்டு வாங்கணுமே. இதுக்காகவா கவலைப்படுறீங்க? பத்திரத்தை எழுதி கை நாட்ட போடுறான்னா போடுறான் கழுத. எங்கயா வர்றான்? தெரியலையே. பாப்பா. ஐயா கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். ஊர் பிள்ளைங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லி தரலான்னு இருக்கேன். ஊர் ஆதரவு வேணும், அரசாங்க அனுமதி வேணும். ஊருக்கு பெரிய மனுஷனே நீங்க தான். இந்த மனுவுல கையெழுத்து போட்டு நம்ம ஐயா சென்டில்மேன் ஆச்சே. இந்தாங்க இந்தாங்க பேனா கொண்டாங்க. நான் ஒண்ணு போட்டுறேன். நான் நல்லாவே போடுவேன் கையெழுத்து. வரட்டுங்களா? என்னையா கை நாட்டு கையெழுத்தா மாறிடுச்சு? ஒருவேளை படிச்சிருப்பாரோ? ஐயோ, கையெழுத்து போட்ட சீட்டு வேற அவர்கிட்ட போயிடுச்சு. கையெழுத்து வாங்குறேன். கொஞ்சம் தண்ணி வந்தா சீக்கிரமா. என்னங்க கேட்டுதான் ஆகணுமா? அன்னைக்கு அவர் சொன்னது மறந்துட்டியா? பின்ன எப்படி நகையை திருப்பி கொடுக்க போற? இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்படித்தான் செய்யணும். ஆமா ஆமா, அண்ணன் வேற சொல்லுச்சு. அட என்னம்மா நீ பேருக்கு தகுந்த மாதிரி அண்ணன் நடந்து வந்துட்டு இருக்கிற. என்னால முடிஞ்சா உள்ள போய் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டானா? உங்களுக்கு எழுந்திருக்க முடியுமா? ஆனா தானே எனக்கு நல்லது. என்னது அது? அப்பதான் நான் பணிவிட செய்ய முடியும். தங்கமான பொண்ணுமா. சரி சரி, தண்ணியை கொண்டா. என்னம்மா அது? தமிழர் அந்த பக்கமா போகுது, வெறுங்கை இந்த பக்கமா வருது. எடுங்க அம்மா எட்டனா. எட்டனாவா? ஏமா தண்ணி விக்கிறியா? மாத்திரையே நாலனாச்சு, நீ தண்ணிக்கு எட்டனா கேக்குறியா? தண்ணி சும்மாதான் மாமா, அத நான் கொண்டு வந்து குடுக்கறேன் பாருங்க, அதுக்கு தான் காசு. மாமனாருக்கு பணிவிட செய்யறதாமா நல்ல குணம். குணத்தை வச்சுக்கிட்டு கும்பகோணம் பஸ்ல டிக்கெட் கேட்டா குடுக்க மாட்டாங்க மாமா. இது எப்பவோ எங்கேயோ கேட்ட குரல். நல்லா யோசிச்சு பாருங்க. சும்மாவா மருமகளா வந்தேன்? உங்க மகன் பிறந்து வளர்ந்ததுல இருந்து கணக்கு பார்த்து நகையா வாங்கிக்கிட்டீங்க. அதான் நானும் உங்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் கணக்கா காசு வாங்கிக்கிட்டு தான் செய்யறதுன்னு இருக்கேன். என்னடா வம்பா போச்சு இந்த பொண்ணோட? முடிச்சு போட்டு வச்சிருந்த முடிச்சவுக்கு வச்சுட்டா அந்த பொண்ணு. இந்தா. அட கண்ணா, ஏன்பா கத்துறீங்க? என்னடா அது முக்கா கிளாஸ் தண்ணிக்கு எட்டனா வாங்கிவிட்டா? என்ன கேட்டா? அவ புருஷனாடா நீ? நான் அவ புருஷன் தான். எனக்கு உண்டான வேலையை தான் நீங்க வாங்கிட்டீங்களே. அவ வேலை செஞ்சதுக்கு உண்டான கூலியை கேட்கறா. நீங்களாச்சு உங்க மருமகளாச்சு. நேத்து ராத்திரி ஆயா, இன்னைக்கு ராத்திரி. அட, ஐயா சிகரெட்டை வச்சிட்டு போட்டா போட்டுருக்குது. ஐயா வர்றதுக்குள்ள நாம ஒண்ணு குடிச்சுதான் பாப்போமே.
அட நல்லாத்தான் இருக்குது. இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்ச. அதனாலதான் பெரிய மனுஷன் இதை குடிக்கிறாங்க போட்டுக்குது. இனிமே நாம இத குடிச்சு பெரிய மனுஷன் ஆயிடுவோம். சமைக்கண என்னையா பாம்பு எலிய முழுங்கின மாதிரி நெளியுற? அது ஒண்ணு இல்லைங்க, கடாப்புள் ஒண்ண காணோம், அதான் நாக்க விட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனமா? இது யாருங்க? அவருடைய தாடியிலையும் கண்ணுலையும் விண்ணும் மண்ணும் வியக்கத்தக்க அளவுக்கு அதிசயம் இருக்கியா. நீ அவர் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. போ. அதிசயமானவர்னா தாடியில ஏதாவது ராக்கெட்டை வச்சு விடுவீங்களா? என் சக்தி என்ன நீ உனக்கு இப்போ காட்டுறேன். சுருளிராஜன் உனக்கு தெரியுமா? ஆமா, சினிமாவில நடிச்சாரே நகைச்சுவை திலகம் அவர் தானே. எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு மேல போயிட்டாரு. அவரை பார்க்கணும்னா மேலதான் போகணும். இப்போ நீ சுருளிராஜன் மாதிரி பேச போறே. இந்த ஆறு இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் ஒரு மாதிரியான ஆளு. தலையை சீவு போடுவேன். சீவி பாக்கெட்ல சீப்பு வச்சிருக்கேன். நீ செத்து போன ஆவிகளை கூப்பிட்டு பேச வைக்கிற. உயிரோட இருக்கவங்க மாதிரி பேச வைக்க முடியுமா? இவ்வளவுதானே பிரசிடென்ட் சூப்பர் ஸ்டார் பாக்யராஜ் மாதிரி பேச போறேன். சைவாண்டி சால்வேக்கோ. பாவம் சார், வாயிலா சிவனை சுட்டுருக்கீங்களே, தப்பு இல்லீங்களா? இது சொந்த ஊரா? தூக்கணாம்பாளையம் சார். ஆனா ஒண்ணு சார், வாயிலா சிவனை சுடாதீங்க சார். புரியுதா? புரியுதா புரியலையா? மண்டை மட்டும் ஆட்டுங்க. நாச்சோ என்னவா முறிக்கிற? சோச்சா மேன். வா வா பாத்தியாரே வா வஞ்சி கொடி என்னை கட்டிப்புடி நானாச்சி நீயாச்சி. அரே ரே வா அவ 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 அவ. பாவம் விட்டுடுங்க. ராமு ஐயா, சார உள்ள அழைச்சிட்டு போ. வாங்கய்யா. யோ சாமிக்கண்ணு, இவர் மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டியா? நாளைக்கு இவருக்கு விருந்து வச்சு சந்தோஷப்படுத்தி ராஜா கிட்ட கையெழுத்து வாங்கிடணும். இந்த தடவை எப்படி சிக்கிடுவான்? அண்ணே, மணி அண்ணே. என்ன பதட்டமா வரீங்க? எல்லாமே மாயா பஜார் வேலையா இருக்குதுமா. ஒண்ணுமே புரியல. ஏமா மாமா உள்ள இருக்காரா? இல்ல, வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம்? அந்த சகுனி சந்தானம் பட்டணத்துல இருந்து ஒரு மந்திராதியை கூட்டு வந்திருக்கான். ஏதோ ஹிப்னாயிசாமே. ஹிப்னாயிசா? ஓ, ஹிப்னாட்டிசமா? அதே இசுதான். அவனை வச்சு நாளைக்கு ராஜா கிட்ட கையெழுத்து வாங்க போறாங்க. வந்திருக்கவே சாதாரண ஆள் இல்ல. அவ என்னவே அவ இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சு நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ராஜாவை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. விஜயா, நீங்க இருக்க? வாங்க வாங்க, நல்ல நேரத்துல வந்தீங்க. என்ன விஜயா, உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் பேசாதீங்க, உட்காருங்க. எங்க? உட்காருங்க. பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா நீ என்னடானா என்ன சாமியாராக்கி சன்னியாசம் கொடுத்துருவ போல இருக்க. பேசாதீங்க, நான் சொல்றத சொல்லுங்க. இப்போ நான் சொன்னத மனசுல எப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த கட்டி சமாளிச்சிடலாம். பொண்ணை செட்டப் பண்ண சொன்னா இவனை போய் ஐயா, இவருதாங்க அந்த பொண்ணுக்கு சகலமும். ஆஹா, எந்த ஊரு? தூத்துக்குடி
கொஞ்சம் கேளு தானா வந்த தேனு ஏறுது ஏறுது இளமை மோகமே ஏறுது ஏறுது இளமை மோகமே ஏய் ஊரு தூத்துக்குடி உன்னாட்டம் மாலை தேடி ஆறு வந்திருக்கு பருவம் துள்ளும் செல்லக்குட்டி ஊர்வசி ரம்பை நான் தானையா என் ஒவ்வொரு அசைவும் தேன்தானையா வா வா கொஞ்சம் இளமை வழங்கும் இன்பம் புதுமை செங்கனி சாற்றிலே ஊரும் கிண்ணங்கள் ஏய் ஊரு தூத்துக்குடி உன்னாட்டம் மாலை தேடி ஆறு வந்திருக்கு பருவம் துள்ளும் செல்லக்குட்டி புதுசா வடிச்ச பொங்கச்சோறு இது மெதுவா நடக்கும் தங்கத்தேரு புதுசா வடிச்ச பொங்கச்சோறு இது மெதுவா நடக்கும் தங்கத்தேரு பார்த்தா கண்ணு கூசும் பருவம் அங்கு பேசும் சாத்திரம் பார்க்கலாம் சாம நேரத்தில் சாத்திரம் பார்க்கலாம் சாம நேரத்தில் ஏய் ஊரு தூத்துக்குடி உன்னாட்டம் மாலை தேடி ஆறு வந்திருக்கு பருவம் துள்ளும் செல்லக்குட்டி wonderful autumn. ஆட்டம் ஆனந்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி செயல் இறங்க வேண்டியதுதான். Boom, bahabu, bahabu, bah. பத்திரம் எங்கே? குடுத்துளையா? ரன்னில் வச்சிரவேல் காக்க அரையிரு டன்னில் அணையவேல் காக்க ஏமத்திற் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமத நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியின் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொழிபட வெள்ளி சூனியம் பெரும் பகை அகல முடியும் பிள்ளைகளின் உழைக்கடை முடியும் வழிவாய் பேய்களும் குழலை பேய்களும் பெண்களை படமும் கிரமராட்சிகளும் ஐயனை கட்டால் அரணை கலக்கிட இறந்து காட்டீரே இந்தாங்க பத்திரம். உங்க பணம் நம்மளால முடியாது. என்னங்க பெரிய ஆடு? அது அதுக்கு மேலே பெரிய சக்திங்க. இந்த சஷ்டியை சதா சொல்லிட்டு இருக்க ஆள்கிட்ட நம்ம பாஷா பழிக்காது. என்ன உங்க சக்தியால முடியலையா?
சாற்றும் 7 கோடி மந்திரமும் உன் சராசரத்துக்குள் அடக்கும். ஓம் சரவணபா. நான் போறேன். மர்ம பொண்ணு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைமா. 2 ரூபாய் கொடுங்க, சாப்பாடு போடுறேன். 2 ரூபாயா? இத பாருங்க மாமா, நான் ஒண்ணு சொல்லிட்டு இருக்க முடியாது. சொன்னா அதுக்கு தனி காசு. அந்த போர்டை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சேவைக்கு கட்டணம், சாப்பாடு போட 2 ரூபாய், டிஃபனுக்கு 1.5 ரூபாய், காப்பிக்கு 75 காசு, தண்ணி ஒரு டம்ளருக்கு 50 காசு, கூப்பிட்டவங்களுக்கு ஏன்னு கேட்டா 25 காசு, பதில் சொல்றதுக்கு 50 காசா? என்னடா வம்பா போச்சு. இப்படியே போனா நிலைமை என்ன ஆகுறது? அதை நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்குங்க. இது வரைக்கும் எக்கச்சக்கமா கொடுத்தாச்சு, இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தா கண்ணாக வாடா. என்னப்பா? கொஞ்சம் இரு. போட்டுக்கிட்டே இருந்தா தேஞ்சு போகுமேனு பொட்டிக்கோல வச்சிருந்த, அது போட்டுக்கிட்டு வந்ததை விட அதிகமா போயிட மாட்டிருக்கு. இந்தாமா உன் நகையெல்லாம், வளையல், சின்ன செயின், பெரிய செயின் எல்லாமே இதுல இருக்குது. ஒப்பங்கிட்ட கொண்டே கொடுத்துரு. துணி உன்னாதானே இந்த கண்ணா, நான் உணர்ந்துட்டேன்டா. என்ன உணர வச்சது என் மர்மவதியா. மாமா என்ன மன்னிச்சிருங்க. நல்லா இருமா. எந்திரி எந்திரி எந்திரி. தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா, இந்த நகை எங்களுது இல்ல, இரவல் வாங்கினது. ஆறுதான் எனக்கு வேண்டாமா, எனக்கு வேண்டியதுல நல்ல பணம் தான். ஏமா இப்பவாவது மாமனாருக்கு காசு வாங்காம சோறு போடுவியா? அண்ணே வாமா உட்கார். இந்தாங்க நான் உங்க நகை. என்னம்மா இது, உங்க மாமாவுக்கு தெரியாம நகையில எடுத்து வந்துட்டியா? இல்லண்ணே, நீங்க சொல்லி கொடுத்தது நல்ல பலன் தந்துடுச்சு. மனம் திருந்தி அவராத்தான் கொடுத்தாரு. பலே, பயங்கர கஞ்சினான மாமனார்கிட்டே அந்த திட்டம் பலிச்சதுன்னா இது ஒரு அருமையான திட்டம். ஒவ்வொரு பொண்ணும் ஒன்ன மாதிரி நடந்துகிட்டா வரதட்சணையை சட்டம் போட்டுதான் ஒழிக்குங்கிற தேவையே இருக்காது. ஒரு பயலுக்கும் வரதட்சணை கேட்கிற தைரியம் வராது. நல்லதுமா, நகைக்கு சொந்தக்காரங்கிட்ட நகையை கொடுத்துட்டு வரேன். எங்க புறப்பட்ட? இனிமே நான் இங்க இருந்தா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னால கொண்டுடுவீங்க. நான் மாமன்டா. மாமனா நீ? ஏம என்னையே பகைச்சுக்கிட்டு வாழ உனக்கு அவ்வளவு தைரியமும் தெம்பும் வந்துருச்சா? முன்ன பிறந்த நாக்க விட பின்ன வந்த கொம்புக்கு தான் மாமா வலு அதிகம். நான் வரேன். விஜயா, விஜயா, வாங்க வாங்க. எந்த ஊர் கிளம்பிட்டீங்க? எந்த ஊருக்கும் இல்ல. நல்லவேளை நீ அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட. தோல்வியால தோண்டு போன எங்க மாமன் எந்த நேரத்துல என்ன செய்வான்னு தெரியாது. ஆபத்து நிறைஞ்ச அந்த அலிபாபா குகையை விட அமைதியான உங்க இடம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் இங்க தங்கலாம்னு. ஆபத்துக்கு பாவம் இல்ல, நீங்க தங்குங்க. மாமா வந்தோடனே பேசிக்கலாம். வாங்க. தாயே பராசக்தி, நான் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்கேன். அந்த சொக்கைய வாழ்வுல குறுக்கிட்டு சந்தோஷமே இல்லாம பண்ணிட்டான். இதுக்கு ஒரு வழி பண்ண கூடாதா? சொல்லுனே, கருணையே இல்லையா? தாயே பராசக்தி, காதுல விழலியா? நல்ல சகுனம் தான். நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறதுல இருக்கிற சுகம் இருக்க, அந்த ருசியே தனி. எனக்கும் ஆசைதான். அந்த நாள் வரட்டும். விஜயா, ஒரு மனிதனோட உயர்வுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான் காரணங்கிறத உணர்றேன். இல்லன்னா என் மாமா என்ன எப்போ சாப்பிட்டுருப்பான். என்ன மீன்ல முள்ள இருக்கு? முள் இல்லாத மீன் எங்க இருக்கு? இல்ல, சின்ன வயசுல எங்க அம்மா ஊட்டி விடுவாங்க, அதுல முள்ளே இருக்காது. அப்படியா? இந்தாங்க, இதுல முள்ளே இருக்காது. என் வாழ்நாள் பூரா நீயே துணையா வரணும்னு விரும்புறேன்.
ராத்திரி நேரம் வந்து பூத்தது மோகம் இது மார்கழி மாசம் மல்லிகை வாசம் இன்று மிஞ்சுது தாகம் கெஞ்சுது தேகம் ஹே 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 வாட காத்து வா 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 பார்த்து பார்த்து ராத்திரி நேரம் வந்து பூத்தது மோகம் இது மார்கழி மாசம் மல்லிகை வாசம் இன்று மிஞ்சுது தாகம் கெஞ்சுது தேகம் ஹே 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 வாட காத்து வா 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 பார்த்து பார்த்து குற்றாலந்தான் கொஞ்சம் வேடி நான் பூஞ்சிட்டுதா உன் தேன் சொட்டுதா நம்மூர் ஓலத்தில் நான் சாரட்டுதா ராத்திரி நேரம் வந்து பூத்தது மோகம் இது மார்கழி மாசம் மல்லிகை வாசம் இன்று மிஞ்சுது தாகம் கெஞ்சுது தேகம் ஹே 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 வாட காத்து வா 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 பார்த்து பார்த்து அம்மா பொண்ணு உடலானே பொண்ணு நான் தனியா நின்னு மனம் தவிச்சேன் கண்ணு ராத்திரி நேரம் வந்து பூத்தது மோகம் இது மார்கழி மாசம் மல்லிகை வாசம் இன்று மிஞ்சுது தாகம் கெஞ்சுது தேகம் வா 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 பார்த்து பார்த்து ஹே 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 வாட காத்து வா 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 பார்த்து பார்த்து உங்களுக்கு சரியா வைக்க தெரியாது கொடுங்க நானே வச்சுக்கிறேன் பூ மட்டும் தானா இத பாரு வலிக்குதா ஒண்ணும் கேட்கலையா கேட்காத வரைக்கும் சுத்தம் என்னடா இதே உனக்கு தோசை பிடிச்ச உனக்கு கிழிச்சிட்டீங்க வெளியே கலப்பாதீங்கடா உனக்கு கிழிச்ச மாதிரி உங்களுக்கு கிழிச்சு விடுவேன் அவன் தூர பாடுறா இப்ப புரிஞ்சுதா புத்தியுள்ளவன் பலவான்தான் இப்போ அவன் எங்கடா இருக்கான் அதாங்க அந்த டீச்சர் வீட்டுல அவங்க அடிக்கிற கூத்தும் கும்மாளம் அடேங்கப்பா அவன் மாமன் இல்லையா அந்த தடியும் ஊர்ல இல்லைங்க காரியம் ரொம்ப முத்தி போச்சு இனியும் காலதாமதம் பண்ணக்கூடாது நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ராத்திரி என்னங்க இங்க பாருங்க இது எங்க மாமனுடைய வேலை தான் நீ ஒண்ணும் பயப்படாத ஒரு கை பாத்துறேன் வீர இருக்க வேண்டியதா அதோட விவேகமும் வேணும் கொஞ்சம் இருங்க வர ஏய்
நாளைக்கு பாத்துக்கலாம். இப்பதான் உள்ள இருந்து வரீங்களா? ஆமா. முதலாளி உடனே கூட்டி வர சொன்னாருங்க. முதலாளியா? சரி பாப்போம். வாங்க மணி, உட்காருங்க. கூப்பிட்டீங்களாமே? உங்களால ஒரு காரியம் ஆகணும். என்ன காரியம்? நான் கிழிச்ச கோட்டை தாண்டாத ராஜா இப்ப உங்க பேச்சத்தான் கேட்கிறான். அதனால நீங்க உங்க மாமா நல்லவரு, அவரு சொல்றதை கேட்டு நடந்துக்கடான்னு சொல்லணும். அதனால எனக்கு என்னங்க லாபம்? 10,000 ரூபாய். பத்தாதுங்களா? 50,000? 1 லட்சம்? 1 லட்சம் இல்ல, கோடி கோடியா நீ கொட்டி கொடுத்தால் அந்த குணவான் தங்கராஜா குடும்பத்துக்கு துரோகம் செய்ய மாட்டேன். எங்க மாமாவை உனக்கு தெரியுமா? கணக்க முடிச்சிட்டியா? ஐந்தொகை சரியாவே வந்துருச்சு. நான் வர்றேன். உங்க மாமாவை மட்டும் இல்ல, ஒன்னே எனக்கு தெரியும். உங்க மாமா எப்படி செத்தாரு, இந்த சொத்தெல்லாம் நீ எப்படி அனுபவிக்கிற நல்லாவே தெரியும். கடைசியா எச்சரிக்கை பண்றேன், இந்த ராஜாவோட சொத்தெல்லாம் நீ இன்னும் 1 வாரத்துல அவங்கிட்ட ஒப்படைக்கல, உன் சுயரூபத்தை தோல் உரிச்சு காட்டி கம்பி எண்ணெய் வச்சிருவேன். ஜாக்கிரதை. உன் தகுனித்தனை என்கிட்ட நடக்காது. ஏன் நடக்காது? நான் கடஞ்சமூர்லே வெண்ணெய் எடுத்தவன். நான் நீர்மோர்லயே வெண்ணெய் எடுத்தவன். வர்றேன். தோட்டத்தை வீட்டுல கொண்டே போடு. மாட்டை பிடிச்சிட்டு போன வேலை இன்னும் காணுமே. பானை
வளர்த்த கடா மாறல பாயும்பாங்க. நீ வளர்த்த கடா நம்ம எல்லாரையுமே வாழ வச்சுச்சு. வெடிக்கல. பள்ளிக்கூடம் போலையா? பள்ளிக்கூடமா?
மனோக பாம்பு. வென விதைச்சவன் வெனையதான் இருப்பான்.